நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகை தமன்னா இப்போ ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. ஆந்திரால நடந்த சுமார் 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபான ஊழல் வழக்குல அவங்க பேர் கூட அடிபடுது. இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசலாம். இந்த ஊழல் சம்பவம் ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செஞ்சப்போ நடந்ததா சொல்லப்படுது. இதுல இதுவரைக்கும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல மோசடி செஞ்ச பணத்தை பல இடங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல ஒண்ணுதான் நடிகை தமன்னாவோட தொடர்புள்ள டாஸ் ஒயிட் அண்ட் கோல்டு அப்படிங்கிற நகைக்கடை நிறுவனம். சமீபத்துல வெளியான தகவல்கள் படி இந்த ஊழல் பணத்திலிருந்து சுமார் 300 கிலோ தங்கம் இந்த கம்பெனிக்கு வாங்கப்பட்டிருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. அதனாலதான் இந்த வழக்கு சம்பந்தமா தமன்னாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அவர் விசாரணைக்கு ஆஜராகணும்னும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் பத்தி தமன்னா தரப்பிலிருந்து இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் வரலை. அதேபோல போலீசும் இன்னும் நேரடியா தமன்னாவோட பெயரை குறிப்பிடலை. இது எல்லாமே ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற தகவல் மட்டும்தான். நடிகை தமன்னாவுக்கு இந்த ஊழல்ல நேரடி தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணைக்கு அப்புறம்தான் தெரிய வரும். இந்த பிரச்சனை கோலிவுட், பாலிவுட், டோலிவுட்னு எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நடிகை தமன்னாவோட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணை எப்படி போகுதுன்னு நாம எல்லாரும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.